வணக்கம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆக போகுது ஜூலை 30. ஆல்ரெடி ரொம்ப நாளாக நம்ம எந்த படத்துக்கு போனாலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் போட்டு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரலாக ஸ்பைடர்மேன் படத்துக்கே உண்டான ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே பேசிக்காகவே கிரியேட் ஆயிரும். மற்ற மார்வல் படங்களை காட்டிலும் மற்ற சூப்பர் ஹீரோ படங்களை காட்டிலும் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ன்றதே இருக்கும். அதே மாதிரி தான் பிராண்ட் நியூ டேக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சரி, ஓகே, இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் பார்க்கணும்னு அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய பேர் ஊறப்பட்ட படங்கள் போடுறானுங்க. எண்ட் கேமுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து சொருகிட்டு இருக்கானுங்க. அதெல்லாத்தையும் உட்காந்து பார்க்கணுமா? எனக்கு பேசிக்காக எனக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு பார்த்தா புரியணும். என்னால் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த படத்துக்கு போகிறேன், ஒன்றுமே உட்காந்து புரியாமல் பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு போகலான்னா சிம்பிள். யூடியூப்லேயே நிறைய பேர் இந்த நிறைய கதைலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஹாலிவுட் படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் அரை மணி நேரம் 15 நிமிஷம் 1 மணி நேரத்துக்குலாம் அவங்களுக்கு தேவையான டியூரேஷனில் நிறைய பேர் அந்த கதையாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் எந்தெந்த படம் பார்க்கலாம், அது ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருந்தாலும் என்னென்ன படம் பார்க்கலாம், என்னென்ன கான்செப்ட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வகையில் உங்களுக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இதுக்கு முன்னாடி 2021 டிசம்பர் டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே அருமையான ஒரு படமாக இருந்தது. போஸ்ட் எண்டு கேம்க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், வர எல்லா படங்களும் ஊறப்பட்ட ஒரு கேப்ஸை தான் கொண்டு வந்து தட்டி விட்டுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே இருந்த ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. உங்களுக்கு எண்டு கேமுக்கு அப்புறமே அதில் இருந்த நமக்கு பிடித்தமான ஒரு நிறைய சூப்பர் ஹீரோஸுங்கிறவங்க இல்லாமல் போனதாகட்டும், கதையும் அந்த அளவுக்கு நமக்கு கதையாகட்டும், அந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லா விஷயமும் நமக்கு எல்லாமே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அதில் தப்பிச்ச படங்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சில படங்கள் சொல்லலாம். அதை லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி பார்த்தா எண்டு கேமுக்கு அப்புறம் வந்த படங்களில் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் ஓகே, நல்லா தான் இருந்தது. அடுத்து லோக்கி வெப் சீரிஸ் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, இல்லைனா கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் தேவைப்படும். இது எதுக்காகனா, இதெல்லாம் நீங்கள் பின்னாடி டூம்ஸ்டேக்கெலாம் யூஸ் ஆகும். வாட் இஃப் வெப் சீரிஸ், அப்புறம் சாங்ச்சி ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சாங்ச்சி அந்த ஒரு படத்தோட டேரக்டர் தான் வந்து இப்போது பிராண்ட் நியூ டைரக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதோட நல்லாவே என்கேஜிங்காக இருக்கும். அப்புறம் நோ வே ஹோம் ஆப்வியஸாக எனக்கு கேட்டால் எண்டு கேமுக்கு அப்புறம் வந்து ஒரு பெஸ்ட்டு மார்வல் படம், இல்லை ஸ்பைடர்மேன் படத்துலேயே ஒரு பெஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். காரணம் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்ற தாண்டி அந்த படத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நிறைய பேர் அதெல்லாம் ஸ்பாயிலர்லாம் போட்டாங்க. மற்ற 2 ஸ்பைடர்மேனில் டோபி மார்கே இவங்களோட இன்வால்மெண்ட்டு, அதில் இருக்கிற வில்லன்ஸ்லாம் வந்ததுனால இந்த ரொம்ப ஒரு அந்த படம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம். அடுத்து மூன் நைட் வெப் சீரிஸ் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு மல்டிவர்ஸ் மெஸ் ஆஃப் மேட்னஸ் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை, பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. தார்லாம் தயவு செஞ்சு பார்த்துறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி வச்சு தேட்டரில் போய் பார்த்ததுக்கு. பிளாக் பேந்தர் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பெஸ்ட்டு அதுக்கு அடுத்துன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் டைம் கிடைச்சா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1, 2 பார்த்துட்டு நீங்கள் 3 கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ரொம்பவே எனக்கு நோ வே ஹோம்க்கும் மேலே பிடிச்ச ஒரு படமாக கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி எனக்கு பர்சனலாக இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த படத்தை தாண்டி டெட்பூல் அண்ட் வோல்வரின் நல்லா இருந்தது, கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்தது. அதை தாண்டி டேர் டெவில் வெப் சீரிஸ் இதெல்லாம் நல்லா இருந்தது. ஈவன் எனக்கு ஃபென்டாஸ்டிக் 4 ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய படங்கள் எனக்கு அதுக்கு அடுத்து வந்தது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி, ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுக்கே தெரியும், நீ அடுத்து வர மார்வலில் 2 இந்த வருஷத்தில் இப்போது பிராண்ட் நியூ டே, இயர் எண்டில் டூம்ஸ்டே வருது. டூம்ஸ்டேக்கு ஊறப்பட்ட படங்கள் நீங்கள் பார்த்தே ஆகணும். அதுக்கு நீங்கள் பின்னாடி கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போது இந்த நோ வே ஹோமில் உங்களுக்கே தெரியும், அந்த கிளைமேக்ஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு போடுற ஒரு ஸ்பெல்னால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா பீட்டர் பார்க்கர் யார் அப்படின்றது எல்லாருமே மறந்துருப்பாங்க. பட் அகைன் இதுக்கப்புறம் நியூயார்க்கில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அகைன் ஸ்பைடர்மேன் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் தான் பீட்டர் பார்க்கர்னு தெரியல. அவருக்கு தெரிஞ்சவங்க இதுக்கு முன்னாடி அவர் கேர்ள் ஃப்ரெண்டு நெட் ஆகட்டும், அவர் அண்ட் யாருமே அவங்களுக்கு இவர் தான் ஸ்பைடர்மேன்னு தெரியாது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இதில் அவர் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், அவருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். இதனால டூம்ஸ்டேக்கு ஏதாவது லீட் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டூம்ஸ்டேலேயே எனக்கு தெரிஞ்சு டாம் ஹாலண்ட் இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் அதில் கிளாஷ் இருந்ததுனால அதில் இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் அகெயின் இந்த மல்டிவேஸ் ஓப்பன் ஆகிறதும் டூம்ஸ்டே மோஸ்ட்லி பேஸ்டான மல்டிவேஸ் அந்த ஒரு விஷயங்களை பேஸ் பண்ணி இருக்கும். பட் அகெயின் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில்
ஜெண்டே ஆகட்டும், நெட்லைட்ஸ், இவங்களோட ஃப்ரெண்டு, இவங்களுக்கெல்லாம் எப்படி இவங்க திரும்ப ரிமைன் பண்ணுறாரு, இல்லை அவங்களோட பழகிறது அந்த சீன்கள்லாம் கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வேறு மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸு இவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு தெரிலன்ற விஷயங்களை வச்சு மேபி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ், ஸ்கார்பியன் அவரோட ரோல் இந்த படத்தில் வருது. அவர் ஹோம் கம்மிங்லேயே ஒரு சீனில் இவரை பற்றி கேட்டிருப்பாரு. அவரோட கேமியோ சின்ன ஒரு ரோல் ஹோம் கம்மிங்கில் வந்துட்டு போவார். இதில் அது ஒரு இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் வில்லனா ஸ்கார்பியன் அவர் இருப்பார். ஹல்க்கு இதில் வரார். முக்கியமாக வெறும் ஸ்பைடர்மேன் கேரக்டர் மட்டும் வச்சுமே எல்லா படத்தையும் இவங்க ஏதோ ஓட்டிட்டு போக முடியல. பிறகு ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்த மாதிரி ஆகட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலான கேரக்டர்ஸ் வச்சு ஓட்ட பார்க்குறாங்க. அதில் தான் இந்த மாதிரி ஹல்க்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஹல்க்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கு இடையிலேயே ஓரளவு கிளாஷ் வர மாதிரி கடைசியில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெய்லர்ஸில் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் அகைன் ஃபர்தராக என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கணும். இதுக்கு ஹல்க்கு வேறு ஏதாவது படங்கள் பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி ஹல்க் படங்கள் ஹெண்ட் கேம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. பட் ஹல்க்கில் இவரோட கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு ஒரு சீன்ஸ்லாம் வரும். பட் ஹல்க்கு வெப் சீரிஸ் பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. மேபி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் இப்படி ஆனார்ன்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்து டேர்டெவில். கண்டிப்பாக இது நல்ல ஒரு வெப் சீரிஸ், நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எகைன் லென்த்தியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்றதுனால நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேணாம், மெனி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் வர கேரக்டர், ஹீரோ கேரக்டர் டேர்டெவில் வந்து ஒரு லாயர் மாதிரி. அவர் தான் பனிஷருக்கும் லாயர் பண்ணியிருப்பாரு. நோவே ஹோம்லேயும் ஒரு ஓப்பனிங்கில் ஒரு 30th மினிட்ல ஸ்பைடர்மேனுக்கும் அவர் தான் வந்து ஒரு கல் தூக்கி சும்மா பிடிப்பார் இல்லையா, அந்த ஒரு கேரக்டராக அந்த டேர்டெவில் அவர் வந்து பண்ணியிருப்பார். இதுலேயும் அவரோட ரோல் முக்கியமாக இருக்குது. அதை தாண்டி பனிஷர் ஃப்ராங்காஸ்டில் அவரோட வெப்சீரிஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் பனிஷர் வெப்சீரிஸ்லாம் நீங்கள் ஒரு ஆன்டி ஹீரோ தான். அவரோட ஃபேமிலி வந்து கொலை பண்ணிப்பாங்க மாஃபியா, அவங்களால தேடி பிடிச்சி கொள்ளுவார். அவருக்கு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்னாலையும் போது தான் டேர்டெவில் அந்த ஒரு கான்டாக்ட் இங்கே இருக்கும். அதை தாண்டி ரீசெண்டாக இப்போ ஒன்று வந்திருந்தது, லாஸ்ட் கில் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு எபிசோட் சம்திங் வந்தது. பட் அகைன் அது பார்க்கல. அதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யார் பனிஷர், இந்த படத்தில் அவரோட கேரக்டர் என்ன எதுன்றது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பனிஷர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கார்பியன், ஹல்க் இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அதை தாண்டி த ஹேண்ட், இவங்க வந்து ஒரு கேங், ஒரு சீக்ரெட் நிஞ்சா அவங்க மாதிரி இருப்பாங்க. இவங்க அதான் எப்போ நடக்கிற இந்த பஞ்சாயத்துங்கள், அசோசியன்ஸ், இவங்க பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்கும். அதில் ஒரு ஃபைட் சீன்ஸ் இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அவங்களோட சில சண்டை காட்சிகள் எதை வைக்கணும்னு இவங்க இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னு போல இருக்குது. டிஃபெண்டர் சீரீஸில் அவங்கள காமிச்சிருப்பாங்க. அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். பட் அகெயின் உங்களுக்கு அதெல்லாம் டைமில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது இவங்க அந்த வெப் சீரிஸ் பற்றியிலோ அந்த கேரக்டர்ஸ் சீக்ரெட் நிஞ்சா ஆர்கனைசேஷன் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் சம்திங் பார்த்துக்கலாம். அடுத்து கிங்பின், இவர் வந்து இதுக்கு முன்னாடி டேர்டெவில்ல வந்திருப்பார். அவர் ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி தான். இதில் மேயராக இருப்பார் நியூயார்க்கு. அவரு சில குடைச்சல் ஸ்பைடர்மேன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். பட் அகைன் அதான் இதுக்கு இந்த வெப்சீரிஸ் டேர்டெவில் ஆகட்டும், பனிஷர் ஆகட்டும், இந்த மாதிரி வெப்சீரிஸ்லாம் உங்களுக்கு பார்க்குற டைம் இருக்குன்னா ட்ரை பண்ணலாம். இல்லைனா இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன், அந்த மாதிரி கேரக்டர் என்ன பண்ணும், அவங்களோட குவாலிட்டிஸ், இந்த அவங்களோட இதெல்லாம் பார்த்து நீங்கள் போயிட்டுருக்கலாம். அகைன் டேர்டெவில் பார்ன் அகைன், இங்கே அதில் பார்க்கணுன்னு ஒரு வெப்சீரிஸ் பார்க்கணுன்னா டேர்டெவில் பார்ன் இல்லை டேர்டெவில் பார்ன் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த மேயரை பற்றி ஆகட்டும், இல்லை பனிஷர் ஆகட்டும், இல்லை நியூயார்க் நகரம் எந்த லட்சணத்தில் இருக்குது, அதில் எப்படி வந்து சூப்பர் ஹீரோஸ்க்கு எகென்ஸ்டாக இருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். என்னால் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியலன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துக்கலாம். அதை தாண்டி த பனிஷர் ஒன் லாஸ்ட் கில், அதான் நான் சொன்னல இப்போ ரீசெண்டாக வந்தது, அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் எல்லா ஸ்பைடர்மேன் படங்களும் இதுக்கு முன்னாடி வந்ததும் பார்க்கணுமான்னு கேட்டால் அவ்வளோலாம் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இல்லை நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹோம் கம்மிங் பாருங்கள், ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங். அடுத்து சிவில் வார், நல்லா இருக்கும் அந்த படம். சிவில் வார் ஆகட்டும், இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம், இதெல்லாம் ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் வரும். பட் அதுக்கும் இந்த படத்துக்கு இந்த கனெக்டிவிட்டி இருக்காது. பட் இந்த ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்டோட கேரக்டரை, அந்த கேரக்டர் எந்த மாதிரி மெச்சூர்டாக அந்த டைமில் இல்லாமல் அது எப்படி அந்த மெச்சூர்டாக ஆகிட்டு வருது, அந்த கேரக்டரோட ஆர்க் உங்களுக்கு கொஞ்சம் புரியுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நிறைய பேர் நம்மளாம் பார்க்காம இல்லை, எண்ட் கேம் வரைக்கும் எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஃபார் ஃப்ரம் ஹோம், நோ வே ஹோம் ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டோரி லெவலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணுன்னா டேர்டெவில், டிஃபெண்டர்ஸ், பனிஷர், டேர்டெவில் பார்ன் அகைன், த பனிஷர் லாஸ்ட் கில், இதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது இந்த நெட்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஆர்க்கு போட்டு டைம்லைனாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பான். இல்லை இதே வீடியோவை இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்கள என்ன கேரக்டர் என்ன பண்ணாங்க அந்த வெப் சீரிஸ்லன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. பெட்டர் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு வந்தால் இந்த படம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம்
அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். கொஞ்சமாக அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்குறப்ப எங்கேஜிங்காக இருக்கும். இல்லைனா என்னடா ஒன்றுமே புரியல, வரானுங்க அடிக்கிறானுங்க போகிறானுங்க, இவன் அடிச்சுக்கிறான், இவன் அடிக்கவே இல்லைன்னாலும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க வேணாம். இவங்க ஆல்ரெடி இந்த ஷோ காமிக்கிற மாதிரி ஹல்க்கும் ஸ்பைடர்மேனு மிஞ்சி போனோம் 2 சீனில் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் 2 சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க்காக தான் இருக்கும். இதிலிருந்து ஏதாவது லீடு கொடுத்து எண்டு கேமுக்கு டூம் ஸ்டேக்கு கொண்டு போவாங்களான்றது நம்ம போஸ்ட் கிரெடிட்டில் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இதில் எதுலையா வருவான்னு கேட்டால் ட்ரெய்லரில் இது வரைக்கும் காட்டலை. மேபி அவங்க சஸ்பென்ஸாக ஏதாவது வச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரில. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இதில் விடுங்க, இதில் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். டூம் ஸ்டேலியே அவரோட கேரக்டர் எங்கேயுமே காட்டல. மேபி அதையும் சஸ்பென்ஸாக வச்சு ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அகைன் இந்த மாதிரி மற்ற சூப்பர் ஹீரோஸ்லாம் கேமியா கொடுப்பாங்க அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வச்சிருப்பாங்க இவங்க சர்ப்ரைஸாக. பட் இதுதான் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் படங்கள், முக்கியமாக டாம் ஹாலண்ட் நடிச்ச ஸ்பைடர்மேன் படங்கள்லாம் ரொம்ப கம்மி டியூரேஷன், 2.25 மணி நேரம் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஈவன் நோ வே ஹோம் கூட 2.25 மணி நேரம் அப்படி தான் வந்துச்சு. இது கொஞ்சம் 2.5 மணி நேரம் ஓடுற படமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு என்கேஜிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம்.